ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடியில் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பே ராகவே கேதவே நமக. ஓம் குருவா சரவண பக புகாய நமக. உலகெங்கு வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் மகர ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இப்போ மகர ராசி முதல்ல கிரகங்களுடைய மாறுதல், நவகிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கிறாங்க, அதனால என்னென்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தது உங்க ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப அசுப யோக நாட்களையும், நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், உங்களுடைய சந்திராசனங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். முதல்ல ராசி பலன்களை பார்க்கலாம். அன்பிற்குரிய மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திற்கும் அதிபதி, ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். சனிதான் உங்களுக்கு தனகாரகன், ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரகன் எல்லாமே என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரமாகி இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய சாரத்தை எடுக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி பகவானுடைய சாரத்துக்கு, ஆக இங்க சார பரிவர்த்தனை இருக்குது. அப்ப சார பரிவர்த்தனைங்கிறது 2 வக்கர கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பரிவர்த்தனை ஆகிறப்ப 2மே ஆட்சிக்கு இணையான ஒரு முழு பலத்தை பெற்றது. அதனால உங்களுக்கு இந்த மாதம் தன வரவு, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும், தன வரவும் மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்குமான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல, அதுவும் பகை வீட்டுல இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது காரக பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனால குழந்தைகளுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. 9ஆம் தேதிக்கு மேல 9/10க்கு மேல குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அப்படி வக்கரம் அடையக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு வர்றார். சுகஸ்தானங்கிறது தாயினுடைய உடல்நிலை, வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஆக 9ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்கரம் அடைகிறது. உங்களுக்கு அது 12ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதுனால ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை, நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த வண்டி வாகனம் வாங்கலாம், குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது நிலம் வாங்கலாம், காலி நிலம், இப்படி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக நிலைகள் தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும், 11ங்கிறது லாபஸ்தானம், 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். சுக லாபாதிபதியான செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். லாபாதிபதி 6ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் இருக்கிறதுனால தொழில் ரீதியா, அதாவது சம்பளம், மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு திடீர்னு நல்ல ஒரு திடீர் தனவரவு அவர்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 20/10க்கு மேல 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திற்கு உண்டான 6ஆம் இடத்திலும், அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்திற்கு வராரு. 21/10ல இருந்து இந்த மாசம் கடைசி வரைக்கும் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழில், நண்பர்களால, கணவனால, மனைவியினால, வியாபாரத்தால ஒரு நல்ல அருமையான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5/10ற்கு உண்டான, 5ங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், 10ஆம் இடங்கிறது தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10க்கும் அவர் அதிபதி. அதனால 10ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். 10ஆம் இடத்து அதிபதி 10லயே ஆட்சி ஆகிறதுனால ஒரு லக்ஸூரியஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு, ஆடை ஆபரண சேர்க்கை, நகை வியாபாரம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும், ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி, 9ஆம் இடத்திலேயே ஆட்சி. 9ஆம் இடத்துல சூரியனும் 9ஆம் இடத்திலேயே இருக்கிறார்.
சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஆனாலும் தந்தைக்காரனா இருக்கிறனால தந்தையின் மூலமாக வரக்கூடிய வரவுகள் என்னென்ன வரவுகள் இருக்கோ, தந்தையினுடைய தொழில் மூலமா, தந்தையினுடைய சொத்து மூலமா இதெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தந்தையினுடைய உடல் நிலை நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா ராசிக்கு அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்திற்கு போறார். இப்ப 11க்கு மேல 17-10க்கு மேல 10ஆம் இடத்திற்கு வராரு. 10ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். சூரியன் நீச்சம் அடைகிறதுனால தந்தையினுடைய உடல்நிலைகளை ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அரசு துறையில அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மேலதிகாரிகளுடைய தொந்தரவுனால வேலையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலை மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாயினுடைய பார்வையும் அங்க சூரிய பகவானுக்கு வர்றதுனால சூரியன் செவ்வாய் இணைப்பு 2 வெப்ப கிரகங்கள் இணைகிறப்ப கோபம் அதிகமா வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல இந்த மாசம் பூராம இருக்கார். பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படின்னு 3மே அவ்வளவு வலிமையா இருக்கிறாரு. அதுக்கடுத்து ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துலயும் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இணைவு ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கு. சுக்கிரன் 12ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. ஆக 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இப்ப இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்களுக்கு, இப்பதான் முதல்ல சொன்ன மாதிரி லக்ஸூரியஸ் தொழில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடை ஆபரணம் விற்கிறவங்களுக்கு, பெண்கள் சார்ந்த பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு யோகா காலம். அரசு துறையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தினுடைய இறுதியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதிகாரிகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்கும். மற்றபடி இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ மகர ராசி இருக்கிறமான சந்திராஷ்டம தினங்கள் 26-10-24 காலை 9:45 முதல் 28-10-24 மாலை 10:10 வரைக்கும் சந்திராஷ்டமம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 3, 7, 9, 12, 14, 16, 18, 19, 20, 22, 25, 27, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 1, 5, 13, 15, 17, 28. யோக நாட்கள் அக்டோபர் 22, 25. இந்த அசுப நாட்கள் அப்படின்னு வரக்கூடிய நாட்கள்ல புதிய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. மற்ற நாட்கள்ல நீங்க செய்யறது சிறப்பு. அந்த அசுப நாட்கள் வரக்கூடிய நாட்கள்ல யூசுவலா செய்யக்கூடிய ரொட்டீன் வேலை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த மாதம் வருவதற்கு இல்லை. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு விநாயகர் வழிபாடும் மிக மிக சிறப்பு. நீங்க எப்பயுமே உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தாவே விநாயகனுடைய வழிபாடும் விநாயகனுடைய படமும் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களான சுப நாட்கள் அக்டோபர் 1, 4, 8, 10, 13, 15, 17, 19, 20, 21, 23, 26, 28, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 2, 6, 14, 16, 18, 29. யோக நாட்கள் அக்டோபர் 23, 26. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அவங்க எல்லாம் மத்திய பலன்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால நம்ம அதை கணக்குல கொண்டு வரல. இப்போ திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு அயக்கிரிவர் வழிபாடும் மகாவிஷ்ணுவுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க எப்பயுமே உங்க வீட்டுல இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் மகாவிஷ்ணுவுடைய படம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவிட்டம் 1, 2 பாதங்கள் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 5, 9, 11, 14, 16, 18, 20, 22, 25, 27, 29. அசுப நாட்கள் அக்டோபர் 3, 7, 15, 17, 19, 30. யோக நாட்கள் அக்டோபர் 25, 27. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு அனந்த சயன பெருமாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு.
உங்களோட இருக்க வேண்டிய ஒரு படம் உள்ளாங்குழல். தெய்வ அனுகூலத்தையும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு படம் உள்ளாங்குழல். ஆக மீண்டும் அடுத்த பதில சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதில் பார்க்கலாம். நன்றி.